அதிகாரம் யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்திலும் கூட ஒரு பிரகாசமான ஒரு மாதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்தார். இந்த உலகத்தை குறித்து சொல்லும்போது அது இருளுக்குள்ள இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஏசாயா உரைக்கும் பொழுது சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மரண இருளின் தேசத்திலே இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று. இயேசு கிறிஸ்துனுடைய வரவு அருணோதயம் போலும் இருக்கும் என்று. அவர் வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ஒளியாக வந்தார். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கும்படி இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி சென்றவர் இயேசு. ஆகவே வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே பிரகாசித்தது. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே பிரகாசித்தது. அவர்கள் அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட இருளுக்கு நடுவிலே அவர் பிரகாசித்தார். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கன் பாவத்துக்குள் கிடக்கிறது. இந்த பாவம் இருள் நிறைந்த இந்த உலகத்துல, பாவ இருள் நிறைந்த உலகத்துக்குள்ள அவர் பரிசுத்தம் உள்ளவராகவே இந்த உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனம் இருக்கவும் இல்லை. அவர் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆகவே பாவ இருள் நிறைந்த உலகத்திலே, பாவ இருளிலே மூடப்பட்டு கிடக்கிற மனிதர்களுக்கு மத்தியில அவர் மனிதனாக பிறந்தார். அவர்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக அவர் வெளிச்சமாக பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து, அந்தகாரத்தினுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவர் வெளிச்சமாக பிறந்தார். இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள் இருக்கிறது, பாவ இருளுக்குள்ள இருக்கிறது, பிசாசனுடைய இருளுக்குள்ள இருக்கிறது, பிசாசனுடைய கையில இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார் யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதியினுடைய சதிகளை திட்டங்களை முறித்து போடும்படி இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. அந்த அந்தகார இருள்கள் சொன்னது, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது.
அந்தகார கிரியைகளுடைய ஆளுகைக்கு மத்தியில அவர் பிரகாசித்தார். இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. பிசாசின் பிடியிலும் பலவிதமான கட்டுகளிலும் கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள் இயேசுவின் மூலமாய். ஆகவேதான் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மரண இருளில் இருக்கிறவர்களும் அந்த பிரகாசத்தை கண்டார்கள். ஆகவேதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றும், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள்ளும் கூட கடந்து சென்று அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில இருளுக்குள்ள இருந்தவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார், வெளிச்சத்தை காண்பித்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய இருள் சூழ்ந்த எல்லைகளுக்குள்ள இயேசு உங்களோடு கூட இருந்து அவர் பிரகாசிப்பார். இருளானது அவரை பற்றி கொள்ள முடியாது, உங்களையும் அது பற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரே நித்திய வெளிச்சம், அவர் வெளிச்சமாயிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளுக்கு மத்தியில பிரகாசிக்கிறது. ஆண்டவர் பிரகாசிக்க செய்ததுக்காக நன்றி. அப்படி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர் கூட இருந்து பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருளில் கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இயேசு நாமத்தை அறிவித்து அவர்களும் அந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ள வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பலப்படுத்துவாராக.